வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, இந்த வேல் முருகனுக்கு அரோகரா, கதிர்வேல் முருகனுக்கு அரோகரா. இந்த மாதிரி கோஷங்கள் இருக்கு, எக்கச்சக்கமான கோஷங்கள் இருக்கு. அதை கூட சொல்லியிருக்கலாம். நேற்று அவங்க என்ன கோஷம் விட்டாங்க? பாரத மாதாக்கே ஜெய். இவங்க இந்த கோஷம் விட்டது எனக்கே ரொம்ப ரொம்ப மன உளைச்சலாகவே இருக்கு. வந்து கோயிலுக்கு சொல்றாங்க இல்லையா, அது சரியா இல்ல வழக்கமா ஏத்துறாங்களா தீபம்? அங்க சரி பொறுத்த வரைக்கும் வழக்கமா ஏற்றக்கூடிய இடத்துல சரியான இவ்வளவு நாள் இல்லாமல் இப்போ திடீர்னு வந்து புதுசாக பண்ணுங்க அப்படின்றது வந்து தவறான மத கலவரத்தை தூண்டுறதுக்கு, ஜாதி கலவரத்தை தூண்டுறதுக்கு இப்படி இருக்கிறப்ப அவங்களுக்குலாம் என்னங்க செய்ய முடியும்? அவங்களாம் வரக்கூடாதுங்க. முதலமைச்சர் நேற்று கொண்டு வந்த 144 தடை வந்து சரியானது. இனி வருபோங்காலங்களில் தொடர்ச்சியாக செய்யணும். மாமானுவோம் மச்சானுவோம் நல்லா பேசிக்கிறோம். நம்ம வீட்டில் அவங்க வந்து சாப்பிடுவாங்க, அவங்க வீட்டில் நம்மளும் சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கும். அப்புறம் ஏன் அவங்க போராடுறாங்க? அது மனக்குழப்பம். அவங்க ஏங்க இதுவரைக்கும் செய்ததை மட்டும் செய்துக்கிட்டு இருந்தா பிரச்சனையே இல்லைங்க. எதுக்கு போட்டு தர்காவை போயிட்டு இழுக்கிறேன், அதை இழுக்கிறேன்ட்டு எதுக்கு போட்டு இது பண்ணுறாங்க? அதாவது தேவையே இல்லாதது. என்னை பொறுத்தளவில் மதத்தின் பெயரால் மதுரையில் வந்து இப்போ இந்து முஸ்லீம் நாங்கள் மாமா முஸ்லீம் மாரி இருக்கோம். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, பிஜேபிக்காரங்க பிரிக்க பார்க்குறாங்க. இப்போ அதனால மதுரைக்காரங்க யாரும் பிரிக்க முடியாது. ஆமா, அவர் சரியா செஞ்சிருக்காரு. ஏன்னா முதல்வர் இந்த இடத்துல நான் பாராட்டுறேன். முதல்வரே மதுரை மாவட்ட போலீஸே இந்த இடத்துல பாராட்டுறேன். கார்த்திகை தீபம் எப்போது ஏற்ற வேண்டிய இடத்துல ஏற்ற வேண்டும் என்கிறது தான் எங்களுடைய மதுரைக்காரங்க பூரா கொள்கையே. அதுதான் வாங்க மச்சான், வாங்க பாவா அப்படி சொல்கிறோம். அவங்களும் அதே மாதிரி மச்சான் வாங்க அப்படி தான் கூப்பிட்றாங்க. இதில் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து தள்ளி வைக்கவும் கூடாது, அவங்களும் நம்மளை வந்து ஒதுக்க கிடையாது. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். நாங்கள் இப்போ பக்கிரத்து நோம்பு வேலைக்கெல்லாம் நாங்கள் போவோம். நாங்கள் மாமியை மச்சின்னு சொல்லி நாங்கள் பூரா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நாங்கள் பூரா நல்லா இதாக இருக்கோம். இப்போ தேவையில்லாமல் ஒரு புதுசாக வந்து ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து வணக்கம். இப்போ நம்ம மதுரையில் ஆரப்பாளையம் பகுதியில் இருக்கிறோம். ஆரப்பாளையம் பகுதிக்கு ஏன் வந்திருக்கோம்னா உங்களுக்கு சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நேற்று நள்ளிரவு முதல் இந்த நிமிடம் வரை மதுரை ஒரு பதற்றத்திற்கு ஆளாயிருக்கிறது, ஒரு பரபரப்புக்கு ஆளாயிருக்கிறது. காரணம், மத ரீதியான ஒரு பிரச்சனை தலைதூக்கியிருக்கிறது. திருப்பரங்குன்றம் விவகாரம், கார்த்திகை தீபம் சம்பந்தமான குறிப்பாக நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் தீர்ப்பு என்பது இங்கே மதுரையிலே ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சரியாக சொல்லணும்னா ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, கார்த்திகை தீபம் என்பது தர்காரிகள் ஏற்றுவதுதான் சரி, அதான் இந்துக்களோட உரிமையை சொல்லி குறிப்பாக இந்துத்துவ அமைப்புகள் ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிறார்கள். நேற்று நள்ளிரவு 12 மணி வரை கூட கலையாமல் 140 தடை உத்தரவு இதனால் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே மதுரையில் உள்ள சிலர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, அப்படி கிடையாது, இது காலங்காலமாக எங்கே ஏற்றுறோமோ அங்கே ஏற்றணும் சரின்றாங்க. இது அரசியலாக ஒரு பக்கம் திரிக்கப்பட்டிருந்தாலும் கூட உண்மையிலேயே இங்கு வாழ்கிற மதுரையில் வாழ்கிற மக்கள்கள், அடித்தட்டு மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை களத்திற்காக நேரடியாக வந்திருக்கிறோம். அவர்கள் கருத்து என்ன என்று தெரிந்து கொள்ள முதல் பகுதியாக ஆரப்பாளையத்தை வந்திருக்கிறோம். வாருங்கள், மக்கள் என்ன சொல்றார்கள் என்று மக்களிடமே கேட்போம். மதுரை நைட் நடந்து தெரியும். அதாவது உச்சி தீபத்தை வந்து திருப்பூர் மலை மேலே ஏற்றலை அப்படின்னு சொல்லி குறிப்பாக இந்துத்துவ அமைப்புகள்லாம் ஃபைட் பண்ணுறாங்க இல்லையா, அது சரியா? நீங்கள் ஒரு முருக பக்தன் கேள்விப்பட்ட, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவதுங்க, இது வந்து அதாவது இன்னைக்கு நேற்று வந்து திருப்பரங்குன்றம் மலையில் வந்து நாங்கள் வந்து ஜோதி விளக்கு எரியல. வருஷம் நாங்கள் வந்து வழக்கம் போல் எங்கே வச்சு விளக்கு பொருத்தணுமோ அங்கே வச்சு பொருத்துறது தான் முறை. அதுதான் தெய்வத்துக்கும் நல்லா இருக்கும். இவங்க இப்போ வந்து முஸ்லீம் கோயில் வழியாக அங்கிட்டு அந்த பக்கம் கூடி போய் அங்கே போய் விளக்கு வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறது வந்து மிக தவறான ஒரு விஷயம். வழக்கமான வருஷம் நாங்கள் எங்கே நம்ம வந்து அந்த நடைமுறையை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து பின்பற்றி வந்தோமோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுவிட்டு இது வந்து நான் எது சம்பந்தமில்லாத விஷயங்களை வந்து உள்ள வந்து இது பண்றது வந்து நான் வந்து உண்மையிலே வந்து தவிர்க்க முருகப்பத்திற்காக பண்றேன்னு சொல்றாங்கல்ல. ஆமாம், முருகப்பத்திற்காண்டி பண்ண முருகப்பத்திற்காண்டி நீங்கள் வருஷம் எப்பயும் போல செய்ய வேண்டியதால இன்னைக்கு எதுக்கு புதுசாக ஒரு வழியில் போய் அதை போய் எதுக்கு இது பண்ணணும்?
நாங்கள் வந்து இப்போ முஸ்லீமு நாங்கள் பூராமே நாங்கள் மாமிய மச்சினிய மாதிரி தான் இருக்கோம். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். நாங்கள் இப்போ பக்ரீத்து நோம்பு வேலைக்கெல்லாம் நாங்கள் போவோம். நாங்கள் மாமிய மச்சினு சொல்லி நாங்கள் பூரா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நாங்கள் பூரா நல்லா இதாக இருக்கோம். இப்போ தேவையில்லாமல் ஒரு புதுசாக வந்து ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து இதை ஏன் இவங்க வந்து இந்த மாதிரி செய்கிறாங்க சொல்லி இதை வந்து முழுமையாக வந்து நான் வந்து தவிர்க்கிறேன். இதை வந்து உண்மையாக வந்து வறுமையாக வந்து கண்டிக்கணும். நேற்று வந்து போலீஸ் வந்து 147 தடை உத்தரவு போட்டு அவங்க தடுத்தது சரியா? அது வந்து வருஷம் வருஷம் வந்து இந்த நாங்கள் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், புது பாதைக்கு எதுக்கு இழுக்கிறீங்க? நாங்கள் வந்து வருஷம் வருஷம் ஏற்றுறோம்ல, விளக்கு ஏற்றுறோம். அங்கேயே நாங்கள் வந்து நல்லபடியாக சாமியை கும்பிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் எப்பயும் போல் ரெகுலராக இது பண்ணிட்டு போகிறோம். இதில் வந்து தேவையில்லாமல் பார்த்தாக்க இவங்க வந்து எதுக்கு தேவையில்லாமல் பாதையை மாற்றி கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க, அந்த இது எதுக்கு? அது நம்மளுக்கு தேவையே இல்லையே. நாங்கள் பாட்டுக்கு எங்கள் பாதையில் எங்கள் ரூட்டில் நாங்கள் பாட்டு போயிட்டே இருக்கோம். அவ்வளோதான் சொல்றாங்க இல்லையா? ஆக்கிரமிப்புன்னு அவங்க சொல்கிறாங்களே, சரி அதுக்கேற்ற மாதிரி ஆதாரம் இது இருக்கா, எது வச்சுருக்காங்களா? ஆதாரம் எது வச்சுருந்தா கொண்டு வந்து காட்ட சொல்லுங்கள். என்னென்னு முருக பக்தரை நீங்களும் இப்படி பேசலாமா? இல்லை, அவங்க தானே இப்போ சொல்கிறாங்க. உங்களுக்காக போராடுறேன்னு சொல்றாங்க அவங்க. ஆமா. முருக பக்தர்களுக்காக போராடுறாங்க. அரோகரான் கோஷம் போடுறாங்க. ஆமாம், அரோகரா அது நீங்க முருக பக்தர் தானே? ஆமாம். அது எப்படி சொல்றீங்கன்ற? இப்போ நேற்று நான் செய்தி பார்த்தேன். செய்தி பார்த்ததில் வந்து முருகனுக்கு வந்து அரோகரா தான் கோஷம் விடுவாங்க. ஆமா. நேற்று அவங்க என்ன கோஷம் விட்டாங்க? பாரத மாதாக்கே ஜெய் கே. அந்த மாதிரி அதாவது இந்த மாதிரிலாம் நான் வந்து கோயிலுக்கு நான் வருஷம் வருஷம் மாலை போட்டு போயிருக்கேன், வந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நான் இதுவரை கேட்டதில்லை. ஆமாம். ஆனால் நேற்று செய்தியில் வந்து இதை வந்து பதிவுபடுத்தினாங்க. இது வந்து முருகனுக்கு உயர்ந்த ட்ரிவேல் முருகனுக்கு அரோகரா அந்த பாய்ஸ் அந்த இதுதான் வந்து எனக்கு தெரியும். வருஷ வருஷமாக இதுதான் நான் வந்து பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். ட்ரிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, இந்த வேல் முருகனுக்கு அரோகரா, கதிர்வேல் முருகனுக்கு அரோகரா, இந்த மாதிரி கோஷங்கள் இருக்குது. எக்கச்சக்கமான கோஷங்கள் இருக்குது. அதை கூட சொல்லியிருக்கலாம். இவங்க இந்த கோஷம் விட்டது தான் எனக்கே ரொம்ப ரொம்ப மன உளைச்சலாகவே இருக்குது. ஆமாம், அந்த மாதிரி விடக்கூடாதுல தோழர். திருப்பரங்குன்ற மலையில் எப்போதும் வாடிக்கையாக ஏற்ற வேண்டிய இடத்துல தான் கார்த்திகை தீபம் ஏற்றணும். தெரியாமல் இப்போ இவங்க புதுசாக எங்கெங்கேயோ துணியில் ஏற்றணும் அப்படின்னு ஏற்றுறாங்க. அதெல்லாம் தவறான கருத்து. வாடிக்கையாக எங்கே ஏற்றுறாங்களோ அந்த இடத்துல தான் கார்த்திகை தீபம் ஏற்றணும். முஸ்லீம்கள் மேலே மலைக்கு மேலே இருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்களை தூண்டிவிட்டு எங்களை போராடுவது அளவுக்கு எங்களை தூண்டி விடுகிறார்கள். நாங்கள் அதை நம்ப மாட்டோம். ஆன்மீகத்திலே உறுதியாக இருக்கிறோம். கார்த்திகை தீபம் எப்போதும் ஏற்ற வேண்டிய இடத்துல ஏற்ற வேண்டும் என்கிறது தான் எங்களுடைய மதுரைக்காரங்க பூரா கொள்கையே. அதுதான். இல்ல ஒரு முருக பக்தரா என்ன முருக பக்தரா சொல்றீங்களா அதை நீங்க? இல்ல நீங்க முருக பக்தர் தானே? ஆமாம். அப்படி அதுக்காக இன்னும் இருக்காங்களா? வருஷம் திருப்பரங்குன்ற மலைக்கு மாலை போட்டு முருகனுக்காக பாத யாத்திரையாக சென்று வருகிறேன். நான் அங்கே நடக்கும் பிரச்சனைகளை எனக்கும் கொஞ்சம் தெரியும். இந்த தெய்வம் ஏற்றுறது வழக்கமாக ஏற்ற வேண்டிய இடத்துல தான் ஏற்ற வேண்டும்ங்கிறது என்னுடைய கருத்து. புதியதாக எங்கேயும் ஏற்ற வேண்டும்ங்கிறது என்னுடைய கருத்துக்கு அவ்வளவாக சரிப்பட்டு வரவில்லை. எப்போதும் ஏற்றின இடத்துல தான் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும்ங்கிறது எங்களுடைய கருத்து. வந்து கோயில் சொல்றாங்க இல்லையா? அது சரியா இல்லை வழக்கமாக ஏற்றுறாங்களா தீபம்? அங்கே சரி பொறுத்த வரைக்கும் வழக்கமாக ஏற்றக்கூடிய இடத்துல தானே சரியானது. இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ திடீர்னு வந்து புதுசாக பண்ணுங்க அப்படின்றது வந்து தவறானது. அவங்க விருப்பம் அந்த இடத்துல தான் இவ்வளோ வருஷமாக இவ்வளோ காலமாக ஏற்றிக்கிட்டு வர்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்கள வந்து ஏற்றுறது தான் சரியானது. அதை தான் ஏற்றுக்கிறவும் முடியுமே தவிர பார்த்து இதை வந்து யாராலும் வந்து சடனாக வந்து ஏற்றுக்கிறவும் மாட்டாங்க, அதை அப்சர்வ் பண்ணிக்கிறவும் மாட்டாங்க. இதுதான் என்னோட கருத்து. மக்கள் ஒத்துமையாக இருந்தது. இப்போ அவங்க சட்டத்திட்டத்துக்கு வந்து நாங்கள் யாரும் போகிறது இல்லையே. இப்போ எங்களை நம்ம இதில் வந்து அவங்க விருப்பப்பட்டு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அதை பண்ணிட்டு போன்னு இருக்கிறது அதுதான் ஒத்துமை. என் விருப்பத்துக்கு நீ வாழ்றது வந்து அது அநாகரிகமானது. நம்ம ஒத்துமையாக தான் இருக்கிறோம், இல்லைன்னா சொல்லலை. அவங்க விருப்பம் அதுதானா சரி ஓகே, தோழனுக்கு தோழன் கை கொடுத்து போகிறது தான் இது. வாடா நண்பா அப்படின்னு சொல்லலாம். நம்ம சேர்ந்து அந்த இடத்துல நீ கும்பிடு நானும் வர்றேன் ஏற்றுக்கிறது நல்லது. அதை வந்து நீ இதில் தான் பண்ணணும் வந்து கப்பல் பண்ணுறது வந்து தவறான செயல். வழக்கமா ஏத்துற 100 வருஷமா வழக்கமா ஏத்துற இடம் அங்க இருக்கு. இவங்க இப்ப புதுசா சண்டையை உருவாக்குறதுக்காண்டி பள்ளிவாசல் வழியா போகணும் எதிர்பார்க்குறாங்க. இப்போ நாங்க மத நல்லிணக்க வந்து காப்பாத்துறாங்க. இப்போ வந்து இப்போ இந்து முஸ்லீம் நாங்கள் மாமா பிரச்சனை மாரி இருக்கோம். இப்போ இவங்க என்ன பண்றாங்க, பிஜேபிக்காரங்க
பிரிக்க பாக்குறாங்க இப்ப. அதனால மதுரைக்காரங்களை யாரும் பிரிக்க முடியாது இந்த மாரி. பிரிக்க முடியாது சொல்றீங்களா? ஆமா. சிஎம் 104 தடை கூட செய்யா? ஆமா, அவர் சரியா செஞ்சிருக்காரு. ஏன்னா முதல்வர் இந்த இடத்துல நான் பாராட்டுறேன். முதல்வரே மதுரை மாவட்ட போலீஸே இந்த இடத்துல பாராட்டுறேன். பாராட்டுறீங்களா? ஆமா. அப்ப அவங்க உங்க உரிமைக்காக நீ இந்து தானே, உங்களுக்காக போராடம் சொல்றாங்க? இல்ல, அப்படி இல்ல, அது தப்பு. நான் இந்து ஒற்றுமையா தான் இருக்கோம். அவங்க பிஜேபிக்காரங்க கலவரத்தை ஏற்படுத்துறதுக்காண்டி எங்கிட்ட சண்டைக்கு இழுக்கிறாங்க. முஸ்லீம்களுக்கு எதிராக இங்க சண்டை இழுக்க பாக்குறாங்க. அதை நாங்க ஏத்துக்க முடியாது. சாமி, நீங்க எதுக்கு சாமி மாலை போட்டிருக்கீங்க? ஐயப்பனை போட்டிருக்கீங்களா? நேற்று முருகன் திருமணத்துல சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கீங்க. முருகன் சம்பவம் திருமணத்துல பாத்துருக்கீங்க நீங்க ஒரு ஐயப்ப பக்தரா? அங்க தர்கா பக்கத்துல வந்து ஏத்தணும்னு சொல்றாங்க, அது சரியா? இல்ல வழக்கமா ஏத்துறது இருக்காங்களே அங்கேயே சரியா? பேம்போல ஏத்துறது சரி, இப்போ புதுசா தர்கா ஏத்துறது தவறு. திருமணத்துல அவங்க போராட்டம் பண்ணாங்கல்ல, தர்காவில தான் போய் நாங்க வந்து ஏத்தணும் சொல்லி, அது நீங்க முருக பக்தர், நீங்க எதுக்கு மாலை போட்டீங்க? முருகனுக்கு. நீங்க தம்பி முருகன் மாலை போட்டீங்களா? அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. இப்பயும் ஏத்துறவங்களாம் ஏற்றணும், முஸ்லீம்களோ சண்டை போடக்கூடாது. இந்த போராட்டத்தை ஆதரிக்கிறீங்களா எதுக்குறீங்களா? நடந்த போராட்டத்தை வந்து எதுக்குறீங்களா ஆதரிக்கிறீங்களா? எதுக்குறோம். முஸ்லீமா எல்லாம் ஒண்ணு, நீங்க ஒண்ணுதான் இருக்கீங்களா? ஓகே, சரிதானே? இல்ல இப்போ வழக்கமான இடத்துல தீபம் ஏத்தணுமா இல்ல தர்கா பக்கத்துல ஏத்தணுமா? நீங்க சொல்லுங்க. வழக்கமான இடத்துல தான் ஏற்றணும். அது தர்கா கிட்ட ஏத்தணும் சொல்றாங்களா, அது சரியா? அது தப்பு இல்லை. அது சாமின்னா சாகாது. அது வந்து இந்து மனுஷங்க பூரா ஒரே இதுதான். அது முஸ்லீம்ன்றாங்க, இந்துன்றாங்க. அது பிஜேபின்றது முக்கியமா வந்து எந்த கட்சியுமா இருந்தாலும் சண்டை இழுத்து விடக்கூடாது. அவ்வளோ முஸ்லீம்களுக்கு எதிராக சண்டை போட்டாலும் நம்ம தூண்டிடாலும் நம்ம போக மாட்டோம், தலையிட மாட்டோம். நேற்று திருப்பங்கூடல் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதாவது தர்கா பக்கத்துல வந்து தீப ஏத்தம் சொல்றாங்க இல்லையா, அது சரியா? இல்ல வழக்கமா ஏத்துறாங்க இல்லையா, அங்கே ஏத்துறது சரியா? இதுவரைக்கும் மதுரையில் வந்து வழக்கமாக வந்து மதத்தால் யாருமே இங்கே ஒற்றுமையாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மதத்தை கொண்டு வந்து இங்கே வந்து மதுரையில் மதத்தை வச்சு இங்கே அரசியல் பண்ண பார்க்குறாங்க. இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதாவது மதத்தின் பெயரால் ஒற்றுமையாக இருக்கிற மதுரையின் கலாச்சாரத்தை சீரழிக்க செய்வது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்பது. பக்கத்துல வந்து காலங்காலமா ஏத்துனா அதே உரிமைன்னு சொல்லி போராடுறாங்களே, தப்பா என்ன? ஏங்க, இதுவரைக்கும் செய்ததை மட்டும் செய்துக்கிட்டு இருந்தால் பிரச்சனையே இல்லைங்க. எதுக்கு போட்டு தர்காவை போயிட்டு இழுக்கிறேன், அதை இழுக்கிறேன்ட்டு எதுக்கு போட்டு இது பண்ணுறாங்க? அதாவது தேவையே இல்லாதது. என்னை பொறுத்தளவில் மதத்தின் பெயரால் மதுரையில் வந்து ஒரு அரசியல் பண்ணுறது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இது வந்து மக்கள் ஒற்றுமையாக இருக்கிற மக்களுடைய பிளவுபடுத்த முயற்சிப்பதை எங்களுக்கு விரும்பலை. நாங்கள் மதுரை மக்கள் நாங்கள் விரும்பலை. இல்லை, நீங்கள் போயிருக்காங்க இல்லையா? ஆமாம், தடை பண்ணியிருக்காங்க, 140 தடை போட்டிருக்காங்க, அதெல்லாம் சரியா? 144 தடை போடுறது வேண்டியதானங்க. ஏன்னாங்க கலாம் பண்ணி ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா என்னங்க செய்யுது? அரசை குறை சொல்கிறதே இதே வேலையாக போச்சு. இந்த அரசை வந்து எந்த வகையிலையாவது ஒரு மட்டம் தட்டி கொண்டு வரணும். இந்த அரசினுடைய நடவடிக்கைகளை எப்படியாவது சீர்குலைக்கணும். இவங்க வந்து இங்கே வந்து மதத்தின் பெயரால் ஏதாவது ஒன்று செஞ்சு இங்கே நம்ம மற்ற மாநிலங்களை, இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களை செய்கிறாங்கல்ல, இந்த மாதிரி வேலையை இங்கே செய்யக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து. அப்போ நேற்று வந்து மத்திய தொழில்துறை, அதாவது சிஎஸ்ஐ படை அனுப்பிச்சிருக்காங்கல்ல, சிஆர் சுவாமிநாதன். ஆமாம், அப்போ அது வந்து தடுத்து நிப்பாட்டி 140 தடை போட்டு அவங்கள வெளியேற்றினது சரியா? 144 தடைன்றது அது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து எப்படி இது வரைக்கும் எப்படி நடந்து கொண்டு இருந்ததோ அதையே நம்ம விரும்புகிறோம் சொல்லி மதுரை மக்களுடைய விருப்பமாக இருக்குது. இதில் வந்து தேவையில்லாத ஒரு குழப்பத்தை விளைவிக்க வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான. நான் வந்து ஐயப்பனுக்கு போட்டிருக்கேன் மாலை. அதாவது நம்மளுக்கு வந்து சாமி, நம்ம மனசுக்கு சாமி வேணும்ட்டு நம்ம சாமியை கும்பிட போகிறோம். அது எல்லாத்துக்கும் பொதுவானது. இதை வந்து அடுத்தவங்க வந்து இடைஞ்சல் பெற்றக்கூடாது. இந்து முஸ்லீமும் ஒற்றுமையாக மாமான்னுவோம், மச்சான்னுவோம், எல்லாமே சகஜமாக தான் இருக்கும். நல்லா இருக்கும். மாமானுவோம், மச்சானுவோம், நல்லா பேசிக்கிறோம். நம்ம வீட்டில் அவங்க வந்து சாப்பிடுவாங்க, அவங்க வீட்டில் நம்மளும் சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கும். அப்புறம் ஏன் அவங்க போராடுறாங்க? அது மனக்குழப்பம். அவங்க மதுரையில் நடக்க, அது தவறானது. மதுரைக்கு வந்து இந்த தடவை நோன்பு வேலைக்கு ராம்நாட்டுக்கு போய் 10 மாடு உரிச்சிட்டு இருந்தோம். 10 மாடு உரிச்சோம். அவங்க வந்து எங்களை மெனக்கட்டு வந்து கூப்பிட்டு கார் வச்சு கூப்பிட்டு போனாங்க. அப்ப அவங்களுக்கு நாம போறோம்ல, ஒற்றுமையா இருக்கோம்ல. ஒற்றுமையா இருக்கோம்ல. அவங்க நம்மளை வந்து மெனக்கட்டு கூப்பிட்டு போய் அவங்களும் நம்மளுக்கு சரியா தானே வராங்க. இல்ல, நேற்று அந்த கார்த்திகை தீபம் ஏத்துனதை நீ எப்படி பாக்குறீங்க? அது ஏத்துறது சரிதான், ஆனா அந்த இடத்துல போய் ஏத்தக்கூடாது. எங்க தர்காவில? தர்கா கிட்டாக ஏத்தக்கூடாது.
அதான் ஏன் தர்கா கூட ஏற்றக்கூடாதுன்னு சொல்றீங்க? அவங்க மதத்தை அவங்க பெருசா நினைக்கிறாங்க, நம்ம மதத்தை நம்ம பெருசா நினைக்கிறோம். வழக்கமா ஏத்துறதுல சரியா இல்ல தர்கா கடை ஏத்து போறதே சரியா? என்னைக்கு ஏத்துற இடத்துல ஏத்திக்கிட்டே இருக்கணும், நம்ம வீம்புக்கு போய் நிக்க கூடாது. இங்க வந்து நேத்து வந்து போராட்டம் பண்ணாங்கல்ல, அங்க ஒரு தர்காவில தான் ஏத்தணும் போராட்டம் பண்ணாங்கல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்ற? அது தவறு தானே. அவர் வந்து நம்ம இதுல வந்து இது பண்ணா ஏத்துக்கிறோமா? அவங்கள பார்த்தா மாமா மச்சான் தான் நம்ம கூப்பிடுறோம், வாங்க மச்சான் வாங்க பாவா அப்படி சொல்றோம். அவங்கள அதே மாதிரி மச்சான் வாங்க அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. இதுல வந்து நம்ம வந்து அவங்கள வந்து தள்ளி வைக்கவும் கூடாது, அவங்களும் நம்மளை வந்து ஒதுக்க கிடையாது. அதனை பொறுத்தவரை நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாம் இயல்பா தான் இருக்கும். நேற்று திருப்பரங்குன்றத்தில் வந்து தர்கா அருகில் தான் வந்து ஏத்தணும்னு சொல்லி குறிப்பாக இந்துத்துவ அமைப்பு சொல்றாங்க. அதே மாதிரியே கீழே ஏத்துனது இது மட்டும் போதாது, இது மோட்ச தீபம் அங்கதான் கார்த்திகை தீபம் ஏத்துவாங்கன்னு சொல்லி சண்டை போட்டுருக்காங்களே நேற்று. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? ஒரு ஆட்டோ இது வந்து மாலை போட்டுறீங்களோ? ஆமாங்க, கோயிலுக்கு தான் காப்பு கட்டியிருக்கேன். சரி சரி, எப்படி எப்படி பாக்குறீங்க? இது வந்து தவறான விஷயம் தான். வந்து இது வந்து மிகப்பெரிய தவறு, செய்யக்கூடாது. தர்கா வழியே போய் தீபம் ஏற்றுறது வந்து முறையற்ற செயல். இவங்க வந்து இஸ்லாமியருக்கும் இந்துக்கும் மிகப்பெரிய பிரிவினையை ஏற்படுத்தி மத கலவரத்தை உண்டாக்கும் நோக்கத்தோடு செய்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் அவங்களோட உள்நோக்கம் இதுதான். தொடர்ச்சியாக அவங்க தான் செய்கிறாங்க. தமிழ்நாட்டை சீர்குலைக்கணும், இந்துத்துவத்தை பரப்பணும், தமிழ்நாடை கைப்பற்றணும், மதவெறி கலவரத்தை உண்டாக்கணும். ஆர்எஸ்எஸ் கும்பல், பிஜேபி கும்பல், இந்த மோடியோட அரசு தொடர்ச்சியாக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குது. தமிழ்நாடை குறியாக வச்சு இந்த வேலை செஞ்சுட்டே இருக்கேன். சாமிலாம் கும்பிடுவேங்க, நான் கடவுள் நம்பிக்கைலாம் இருக்குது. ஆனால் இஸ்லாமியர் என்னோட நண்பர்கள், இஸ்லாமியர் என்னோட நண்பர்கள். சரி, நேற்று வந்து அங்கே 100 தடை போட்டு குறிப்பாக சிஎஸ்சி அந்த மத்திய படையில வந்திருக்காங்களா, தடுத்து நிப்பாட்டிருக்காங்களா, அது சரியா? அது வரவேற்கணுங்க. தமிழக முதல்வர் வந்து இது செஞ்சுருக்காருன்னா பெரிய விஷயங்க. இது வந்து நல்ல விஷயங்க. உண்மையிலே இது ஆரம்பத்திலே செஞ்சுருக்கலாம், 4 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சுருக்கலாம். 5 ஆண்டு ஆட்சி நிறைவு பெற போகிறப்ப செய்கிறாப்புல. பரவாயில்ல, இன்னும் அடுத்த ஆட்சியில் வரப்போ தொடர்ச்சியாக இதை வந்து முட்டுக்கட்டை போட்டுடணும், உடச்சி எரிஞ்சிடணும். இதுக்கு ஒரு தனி சட்டம் போட்டு நிறைவேற்றணும். இவங்கெல்லாம் பிஜேபி அரசு முற்றிலுமே ஒழிக்கணும். ஆமா ஆமாங்க. இவங்க வேணாலும் நம்மளுக்கு என்ன ஆக போகுது? சாதாரண வாக்கு போடுறதுலே வந்துட்டு எஸ்ஆர்ஐன்னு போட்டு அதை அலக்கழிச்சு மன நிம்மதி இல்லாமல் நிறைய பேருக்கு மன உளைச்சலை உண்டாக்குறாங்க. வாக்கு போடுறது அதை கூட பாருங்க, என்னென்னமோ செய்யறாங்க. என்ன பெரிய திட்டங்கள்லாம் கொண்டு வருவாங்க. பதிவில் போட்டிருந்தாரு முகநூல்ல நம்மளோட கட்சி தோழர். சீனாக்காரை வந்து அந்த எல்லை பாதுகாப்புல வந்து இராணுவ படைக்கு பதிலாக ரோபோட்டை நிப்பாட்டி வச்சிருக்கேன். இவே மோடி ஆளுநர் வந்து ஸ்டேட் முழுவதும் கோயிலில் கட்டிட்டாலே, ராமர் கோயில் கட்ட, அந்த கோயில் கட்ட, சீதாக்கு கோயில் கட்டலை, குடியூரில் அதையும் கட்டிடுவாப்புல, ஆஞ்சநேயருக்கும் கோயில் கட்டுவாப்புல. ஆமாம், அடுத்த ஒவ்வொரு யார் இப்போ நான் ஒரு இந்துத்துவத்தில் இருந்து நான் ஒரு சாமியை உருவாக்கி நான் ஒரு 1000 பேர்த்த கொண்டு வந்தேன், அதுக்கு எனக்கு ஒரு கோயில் கட்டி கொடுத்துருவாப்புல. அந்த மாதிரிலாம் நிறையா செய்வாப்புல. இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் தோல் கொடுப்போம், எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க முன்னாடி வந்து நிற்பாங்க. கிட்டத்தட்ட நான் பிறக்கலை, 1900 வாசல் பகுதியில் மிகப்பெரிய கலவரங்கள்லாம் நடந்துச்சு. 90ல் மிகப்பெரிய கலவரம் நடந்துச்சு. அப்போ மத கலவரம் நடக்கிறப்ப, சாதி கலவரம் நடக்கிறப்ப நான் தாழ்த்தப்பட்ட வகுப்பு சார்ந்தவன், அருந்தையர் தான். எங்கள் மக்கள்லாம் அடித்து துன்புறுத்தி வரட்டினாங்க. அன்னைக்கு முழுக்க பாதுகாப்பு கொடுத்தது இஸ்லாமியருக்கு தான், எங்கள் மக்களுக்கு. பிஜேபியோ இந்துத்துவமோ பாதுகாப்புலாம் கொடுக்கல, அவங்க தான் தூண்டியே விட்டது, மத கலவரத்தை தூண்டுறதுக்கு, ஜாதி கலவரத்தை தூண்டுறதுக்கு. இப்படி இருக்கிறப்ப அவங்களுக்குலாம் என்னங்க செய்ய முடியும்? அவங்களாம் வரக்கூடாதுங்க. முதலமைச்சர் நேற்று கொண்டு வந்த 144 தடை வந்து சரியானது. இனி வருங்காலங்களில் தொடர்ச்சியாக செய்யணும் அவர்.